கிட்டத்தட்ட ஸ்டோரி பாசிட்டிவா கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இப்ப வெண்பா கையில மொபைல் கிடைச்சிருக்கு. அந்த டாக்டருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் வெண்பா கணிக்கிறாங்க. அவங்க ஃபேஸ பார்க்கறதுக்கு நிச்சயமாவே நல்லவங்க மாரி தான் தெரியுது அப்படிங்கிறதால, என்ன இவங்க கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதனால உங்களோட ஃபோன குடுங்க அப்படிங்கிற மாரி வெண்பா அவங்களோட ஃபோன வாங்கி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடடா! பரவாயில்ல வெண்பாவுக்கு முதல் முறையா ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப விஜய் கையில ஃபோன வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. வெண்பாவ பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பா கால் பண்ணா சரியான சமயத்துல நம்ம மல்லி, விஜய் 2 பேரும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிச்சயமா கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா உடனே விஜய் கால் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கதையில சுவாரஸ்யமா இருக்காது அப்படிங்கிறதால விஜய் ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் போற மாதிரியும், அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களோட மொபைல் சைலன்ட்ல இருந்தது அப்படிங்கிற மாரி, நிச்சயமா ஏதாச்சும் ஒரு தடங்கல்கள் வரத்தான் செய்யும். வெண்பாவுமே பலமுறை முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அவங்களால ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதால அந்த டாக்டருமே ஃபோன குடும்மா இனிமே அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க வெளியில கிளம்பிருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. இந்த சூழ்நிலையில இப்ப விஜய் ரொம்ப நேரமா கழிச்சு நெறைய மிஸ்டு கால்ஸ் வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. அந்த டாக்டருமே நடந்த விஷயத்த எடுத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, விஜய் பயங்கரமா ஹாப்பி ஆவாங்க. அதன் பிறகு வெண்பாவ மீட்கிறதுக்கான பல வேலைகள்ல விஜய், மல்லி 2 பேரும் இறங்குவாங்க. ஏன்னா தீபிகாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, தீபிகா நிச்சயமா போலீஸ் ஃபோர்ஸோட சென்று நம்ம வெண்பாவ மீட்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வெண்பா ஒரு பக்கம் மல்லியம்மாவ நெனச்சு வருத்தப்படுறாங்க. மல்லி ஒரு பக்கம் வெண்பாவ நெனச்சு வருத்தப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதால 2 பேருமே பக்கத்துல இருக்கிறப்ப அந்த நிலாவை பார்த்து பல கதைகள் சொல்லுவாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறதால 2 பேருமே அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் வெண்பாவை கூடிய சீக்கிரம் மெட்டுருவாங்க. அதற்கான ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நாம இதை எடுத்துக்கலாம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.